உயிரினும் மேலான உடன்பிறப்புகளே, நமது தம்பி ரிஷிகேஷ் அவர்களுடைய சொத்து பிரச்சனைக்கு நம்முடைய ஆட்சியில் தீர்வு கிடைக்கலை என்ற ஒரு செய்தி மிகுந்த வேதனை அளிக்கிறது. அதுவும் கடலூர் மாவட்டத்திலே புவனகிரி வட்டத்திலே மஞ்சக்குழி கிராமத்திலே RS நம்பர் 113(1)D(1), RS நம்பர் 113(1)D 2 ஏக்கர் 28 சென்ட் நம்மளுடைய தம்பி ரிஷிகேஷ் அவருக்கு சொந்தமானது என்று அவர் குறிப்பிடுகிறார். அது அவரது பாட்டனார் வி. கிருஷ்ணசாமி உடையாச்சார் ME ex-MLA அவர்களுக்கு சொந்தமான சொத்து என்பதை அறிந்தேன். அவருடைய சொத்து அவருடைய வாரிசான பூர் ரிஷிகேஷுக்கு தான் சேர வேண்டும். அப்படி இருக்கும்போது கடலூர் தேசிய நெடுஞ்சாலை மோசடி செய்து அயோக்கியத்தனமான முறையில் நில ஆர்ஜித பணத்தை இந்த போலி பட்டாதாரருக்கு கொடுத்துருக்கு. அவர்களும் போக்கியத்துக்கு வந்தவர்கள். மேற்படி வசந்தா கல்யாண சுந்தரம், ரமேஷ் பாலமுருகன் ஆகியோர்களை கைது செய்து நமது ஆட்சியில் சிறையில் அடைக்காமல் இருந்தது மிகுந்த வேதனைக்குரியது. இது நான் இருந்திருந்தால் இதை கண்டிப்பாக செய்திருப்பேன். அதை ஏன் இவ்வளோ நாள் 4 ஆண்டாக செய்யவில்லை என்பது தான் இப்போ எனக்கு புதிராக இருக்குது. அந்த வசந்தா கல்யாண சுந்தரம், ரமேஷ் பாலமுருகன் அவருக்கு உடந்தையாக இருந்த அரசாங்க அதிகாரிகள் மீது CBCID மூலம் வழக்கு பதிவு செய்து தக்க நடவடிக்கை எடுக்க எப்போதும் ரிஷிகேஷ் அவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. நான் என்னுடைய மகனாரிடம் சொல்லி தகுந்த நடவடிக்கை எடுக்க அவர் மனதில் அவருக்கு ஒரு அசிரீரி ஒளியாக ஒலித்து கூறுகிறேன் என்று தான் சொல்ல முடியும். நன்றி, வணக்கம்.